பிரதாப் முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமா ரத்தன் அப்படியே அவர் தொடை மேல ஏறி அப்படியே பல்ட்டி அடிச்சு முன்னாடி வந்துட்டு இருக்காரு. எல்லாரையும் அவுட் ஆக்கிட்டாரு. ஏன்னா இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரத்தன் எப்படி இருந்தாருன்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் அவர் இறங்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்கினாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப தனியாக இருந்தது. இவரை அனுப்புனாதான் கரெக்டாக இருக்கும்னு சூர்யா எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. இந்த முடிவுக்கு சூர்யாவை நம்ம பாராட்டி ஆகணும். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு வெற்றியை நோக்கி போகும் அப்படின்றத சூர்யா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ஒரு நல்ல கேப்டன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யாவோட டீம் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. விடமாட்டேன் ரத்தன், யாரும் பண்ணாததை பண்ணியிருக்க. கேப்டன் சூர்யா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க ரத்தன் கிட்ட இப்படி ஒரு அற்புதம் இருக்குன்னு? ரத்தன், என்னோட வாழ்க்கையை திசை திருப்பிட்டேன். நாம நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம மனசுல உள்ள பயத்தை தூக்கி எறியணும். இன்னைக்கு இந்த கேம்ல இருக்க அத்தனை பேருக்கும் நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே தான். ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள இதை செஞ்சே ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். அதே சமயம் நம்ம மனசுக்குள்ள இது நல்லபடியா முடியணுமேங்கிற பயம் இருக்கும். ஆனா ரத்தன் அந்த பயத்தை அவங்கிட்ட இருந்து சுத்தமா எடுத்துட்டு இப்ப அவன் மனசுல அந்த பயமே இல்லை. அவன் மனசு போற தைரியத்தோட கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சான். அந்த பிரதாப்பியும் வெளியே அனுப்பிச்சிட்டான். இன்னைக்கு எனக்கு, உங்களுக்கு, இந்த மொத்த டீமுக்கும் ரத்தன் பேர் வாங்கி கொடுத்துட்டான். ரத்தன் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறை அவனுக்கு ஒரு பெரிய திறமையை வளர்த்துருக்கு. அதை அவன் பெருசுப்படுத்திக்காம தான் அவன் நேர போய் அந்த டீமையே கதிகலங்க வச்சுட்டு வந்துட்டான். இப்ப பார்த்தல அப்பா எப்படி வின் பண்ணிருக்காருன்னு. அப்பா தன்னோட தன்னம்பிக்கையில தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அப்பா பண்ணதுதான் கரெக்ட். சீக்கிரம் எப்படியாவது இந்த டீம் மண்ணை கவனும்னா அடுத்த திட்டத்தை நான் உடனே செஞ்சாகணுமே. அம்மா, இங்க பாருங்க, உங்க செல்ல பேர என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என்ன? அவனே கேளுங்க. அப்படி என்ன செஞ்ச நீ? பாத்தீங்களாம்மா? உங்க கண்ணாலே நீங்க பாத்தீங்கல்ல. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேறீங்களே. சாகிர் மாதிரி இவனும் நமாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இதுக்கு தான் நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேண்டான்னு. நான் சொன்னா எங்க கேக்குறீங்க? பாட்டி, நான் என்ன தப்பு பண்ண? தாத்தாவும் நீங்களும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றீங்கல்ல. நம்ம பெரியவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு தானே சொல்லிருக்காங்க. சில பேரு இப்படி கைய கூப்பி பிரார்த்தனை பண்றாங்க, சில பேரு இப்படி பண்றாங்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு பாட்டிமா? இங்க பாருங்க மோகனண்ணா, எதுக்கு தேவையில்லாம கோவமா பேசுறீங்க? நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. பிரீத்தி அண்ணி கிறிஸ்டியன் தானே? அப்ப மட்டும் உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியல? ஏன்னா நீங்க லவ் பண்ணீங்க. கவிதா, நீ வளரத முதல்ல நிறுத்து. அம்மாவோட நிலைமைக்கு அதான் பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. சந்தியா நீ தான் அதுக்கு பின்னால் நின்னுட்டு எல்லாத்தையும். வெக்கப்படுற மோகன், உண்மையிலே வெக்கப்படுற. அது என்னோட சூழ்நிலையாலே இல்ல. நீ அவளை ஓ சந்தர்ப்பத்துக்காக நல்லபடியா பயன்படுத்திக்கிட்ட.